ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம நினச்சதெல்லாம் நிறைவேறத்துக்கோ நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிறதுக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டை செஞ்சு பிரசாதமாக வைங்க, நல்லதே நடக்கும். இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூ ஃபேமிலிக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்னைக்கு இந்த கப்பில் 1 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம், பச்சரிசியில் கூட செய்யலாம். பச்சரிசியில் செஞ்சால் சாஃப்டாக இருக்காது, புழுங்கல் அரிசியில் செஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. அதே கப்பில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து 3/4 பதம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா 3/4 பதம் அரைச்சிட்டேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் சேர்த்து வெல்லம் நல்லா அரைப்படுற அளவுக்கு ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுமே மாவு கொஞ்சம் நீத்து போவோங்க, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசியில். பாருங்கள், இதுமாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு உதிராக சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேங்க. நெய் காஞ்சதும் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா 1 நிமிஷம் நெய்யில் வறுத்து விட்டுடலாங்க. நல்லா 1 நிமிஷம் வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டை மாவை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கேஸோட அனலை மிதமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு நெய் வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஆயிலில் கூட செஞ்சுக்கலாங்க. நெய்யில் செய்யும் போது நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கலாங்க. சுக்கும் ஏலக்காவும் நல்லா செரிமானத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். பாருங்கள், மாவு நல்லா வெந்துருச்சு, பேனில் ஒட்டாமல் சுருண்டு வருது. கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு மாவை தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா மாவு வெந்துருச்சுங்க. இப்படியும் செக் பண்ணலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ மாவு நல்லா 10 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சுங்க. கை பொறுக்கிற சூடுக்கு வந்துடுச்சு. இப்போ மாவு நல்லா கலந்து விடலாம். இப்போ மாவு நல்லா கலந்து விட்டுட்டோங்க. மாவுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு பால் மாதிரி எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அந்த வேண்டுதலை மனசில் நினச்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சி வைங்க. இது தாங்க இந்த பிடி கொழுக்கட்டையோட ஸ்பெஷலு. நம்ம மனசில் ஒரு வேண்டுதலை நினச்சி பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு பிரசாதமாக வைக்கும்போது நம்ம நினச்சது கண்டிப்பாக நிறைவேறுங்க. இந்த கொழுக்கட்டையை நம்ம இன்ஸ்டன்ட் அரிசி மாவில் கூட செய்வாங்க. அந்த மாதிரி அரிசி மாவில் செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சி செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு முறை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டு வைக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. கொழுக்கட்டை ஆறி போனால் கூட நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.